இன்கம் ரெகக்னிஷன் பாலிசி. இன்கம் ரெகக்னிஷன் நார்மல் தான், சப்ஜெக்டிவ் கன்சிடரேஷன் தான். இன்கம் அப்படிங்கிறது நார்மலா நம்ம வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டர்லேயே கடைசியில கொடுத்துருப்பாங்க. இன்கம் ரெகக்னிஷன், அசெட் கிளாசிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்ம யூஸ்வலி எப்படி பண்ணுவோம்னா அக்ரூவல் கான்செப்ட்ல தான் பார்ப்போம். எப்போ வந்து நம்ம அக்ரூவல் கான்செப்ட்ல பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு கைட்லைன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதம் வந்து 5th அன்னைக்கு நான் இஎம்ஐ டிடக்ட் பண்ணால் 48,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டே அன்னைக்கு அவங்க கிட்ட அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா உடனே அதை இன்கம்மா கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எது வரைக்கும் பண்ணலாம்? இஃப் த டியூ டேட்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு இத்தனை நாட்களுக்குள்ள அவங்க பே பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்க. இஃப் இட் இஸ் ஓவர் டியூ ஃபார் மோர் தேன் ப்ரிஸ்கிரைப்டு நம்பர் ஆஃப் டேஸ், அதை தாண்டி வர எந்த இஎம்ஐயும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இன்கம் ரெகக்னிஷனை நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இவங்களோட எப்படி வந்து நம்ம கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 அதுபடி நம்ம வந்து ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி ஃபாலோ பண்ணுறாங்க. 1949 தான் இது எல்லாமே டீல் பண்ணும்போது ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பின்னு இருக்கும். ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது வந்து இட் வில் கிவ் யூ பேலன்ஸ் ஷீட். ஃபார்ம் பி வந்து இட் வில் கிவ் யூ P&L அக்கௌண்ட். இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே அதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க் வந்து இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி அண்ட் ஆத்தென்டிகேஷன் இட் இஸ் அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பாருங்க, எல்லா சப்செக்ஷன்ஸ் இந்த எல்லாமே. நேஷனலைஸ்டு பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரீஜனல் ரூரல் பேங்க் எல்லாத்துக்குமே இது உண்டு. ஓகேவா? எவ்ரி பேங்கிங் கம்பெனி வந்து is required to prepare a balance sheet and a P&L in the form set out in 3rd schedule to the act or as near thereto as the circumstances admitted. Form A is for balance sheet and Form B is for P&L account. நான் எனக்கு எக்ஸாம்ல போயிட்டு மறந்துடுது ஃபார்ம் ஏவா இல்லை ஃபார்ம் பியா, இது P&Lக்கு இது பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஃபார்ம் பி ஃபார் பேலன்ஸ் ஷீட் வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் பி இஸ் ஃபார் P&L அக்கௌண்ட் அண்ட் ஃபார்ம் ஏ இஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட். அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி முடிஞ்சா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, எவ்ரி பேங்கிங் கம்பெனி நீட்ஸ் டு கம்ப்ளை வித் டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்ற மாதிரி எல்லா வேரியஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆல் தி அதர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்றதுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹஸ் பின் ஃபாலோட் as specified in section 133 read with rule number 7. அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் அ பேங்கிங் கம்பெனி அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் யார் சொல்றாங்க, ஹூ கேன் ஆடிட்னு கேட்குறாங்க. ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் ஆடிட். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. a person duly qualified under any law for the time being in India. ஓகேவா? who is qualified to be appointed as an auditor, அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணப்படலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்கா, ஒரு ஆடிட்டர் தான், தட் இஸ் ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் தான் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்கன்னா சப்செக்ஷன் 1 of section 30 பேங்கிங் ரெகுலேஷன் 1949 சொல்லிட்டாங்க. ஒன்லி a person who is qualified to be a chartered accountant, who is a practicing chartered accountant, அவர் தான் பண்ண வேண்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது எலிஜிபிலிட்டி, ஹூ கேன் பிகம் ஆடிட்டர், இதெல்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே எப்படி ஒரு கம்பெனி ஆடிட்டருக்கு என்னெல்லாம் அப்ளிகபிளோ அப்படியே காப்பி பேஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர் கொடுக்கவே முடியாது. ஏன் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேங்கிங் கம்பெனி, ஆடிட்டர் ஆஃப் பேங்கிங் கம்பெனி ஹூ வில் அப்பாயிண்ட் ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணுவாங்க. இதுவே நேஷனலைஸ்டு பேங்க்னா அவங்களோட போர்டு மெம்பர்ஸே பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஆர்பிஐ வந்து கண்டிப்பா ஆர்பிஐயோட அப்ரூவல் இருக்கணும். பட் ஸ்டில் நேஷனலைஸ் பேங்க்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இதுவே கம்பெனி ஃபார்மேட்ல இருக்க பேங்கிங் கம்பெனியா இருந்துச்சுன்னா அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஆர்பி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டே பண்ணிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பேங்க்குக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, அடுத்தது ரெமினரேஷன். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணா கொடுக்கலாம். பேங்க் ஆடிட்டருக்கு நீங்க எவ்வளோ வேணா ரெமினரேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? the remuneration of the auditor of banking company is fixed in accordance with provisions of section 142 Companies Act 2013 படி. யார் முடிவு பண்ணுவாங்கன்னா ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். எவ்வளவு கொடுக்கணுன்றத ஆடிட் கமிட்டி டிசைட் பண்ணி, இல்லைன்னா வந்து எவ்வளவு கொடுக்கணும், வாட் இஸ் தி salary இல்லை, வாட் இஸ் ரெமினரேஷன் அப்படிங்கிறத கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. இல்லை போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் டிசைட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ராட்டிஃபை பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. பக்காவா வந்து பேமெண்ட் வந்துடும். ஓகேவா? நேஷனலைஸ்டு பேங்க்குக்கும் எஸ்பிஐக்கு மட்டும் என்ன ஆகும்னா ஆடிட்டரோட ஃபீயை வந்து ஹூ வில் டிசைட் அப்படின்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணி இன் கன்சல்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பவர் ஆஃப் ஆடிட்டர். நார்மலா ஒரு the auditor of a banking company, nationalized bank, SBI or RRB has the same powers as the company auditor. ஒரு கம்பெனி ஆடிட்டருக்கு புக்கை ஆக்சஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பவர் ரைட்ஸ் இருக்கோ,
எந்த அளவுக்கு accessibility-க்கு all the information that I have sought has been obtained, information explanation, books of accounts இதுவும் கரெக்டா இருக்கா? எல்லா பவர், எல்லா டியூட்டிஸும் ஒரு கம்பெனி ஆடிட்டருக்கு இருக்கிற மாதிரி பேங்க் ஆடிட்டருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஆடிட்டரோட ரிப்போர்ட். ஆடிட்டரோட ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, the auditor is required to make a report to the central government in which he has to state the following. இது இந்த ஆடிட்டர் ரிப்போர்ட் யார் பண்ணணும்னா, in case of nationalized பேங்க்குக்கு மட்டும். when you are auditing a nationalized bank, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில விஷயங்களை நீங்க தெரியப்படுத்தணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல எப்படி நீங்க வந்து எஸ்ஏ 700 படி ரிப்போர்ட் கொடுக்குறீங்களா, எல்எஃப்ஏஆர் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்களே, அதோட சேர்த்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்கை நீங்க ஆடிட் பண்ணும்போது இந்த சில விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன சொல்லணுமா? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்களா, அது அந்த பதிலும் அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்கை நீங்க ஆடிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ, அந்த பேங்க்கு என்ன பவர் இருக்கோ அதுக்குள்ள தான் அவங்க ஆக்ட் பண்ணணும். அல்ட்ரா வயர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது அவுட் ஆஃப் த பவர் அவங்க ஏதாவது வேலை செஞ்சிருக்காங்கன்னா அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆடிட் பண்ணும்போது மற்ற எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்தும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல. 500 பிரான்ச் இருக்கு. 500 பிரான்ச்சோட இன்ஃபர்மேஷன் அக்ரிகேட் பண்ணாதான் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் டோட்டல் ஹெச்டிஎஃப்சியோட ஒரு ரிசல்ட் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி 500 பிரான்ச் இருக்குன்னா 500 பிரான்ச்ல இருந்தும் போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கா, அதை அக்ரிகேட் பண்றதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. வெதர் ஆர் நாட் த ரிட்டர்ன்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த ஆஃபீஸஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த பேங்க் ஆர் அடிக்வேட்டா இல்லையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனி அதர் மேட்டர் தட் தி ஆடிட்டர் கன்சிடர்ஸ் இட் நெசசரி ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு நோ. இவங்க கண்டிப்பா வந்து இந்த பர்டிகுலர் நேஷனலைஸ்டு பேங்கை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ தட் கேன் பி brought to the நோட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா when you are auditing a nationalized bank இந்த 4 விஷயத்தை நீங்க சொல்லணும். நம்பர் 1 ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, நம்பர் 2 அவுட் ஆஃப் பவர் அவங்க எதை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, நம்பர் 3 adequate ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பாருங்க, நம்பர் 4 எனி அதர் மேட்டர்ஸ் that you want to tell you can tell. ஓகே, இதெல்லாம் நான் கடகடன் போறேன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தான் போறேன். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட். ஒரு ரிப்போர்ட் நீங்க வடிவமைக்கிறீங்க, ஆடிட் ரிப்போர்ட் நீங்க வடிவமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலா சாப்டர் நம்பர் 8ல ஆடிட் ரிப்போர்ட் சொன்னோம்ல, அதே ஃபார்மேட்ல இருந்தாலே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1 செகண்ட், இந்த இடத்துல இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அவர் ஆடிட் பண்ணாத பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அந்த ஆடிட் பிரான்ச்சஸோட குவான்டிஃபிகேஷன் அட்வான்சஸ் இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அதில் மற்ற பிரான்ச் ஆடிட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேருந்து அவர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட ரிப்போர்ட்ல கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, காரோ வந்து இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி, காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் இங்கே போட்டிருப்பாங்க. இது மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்கிங் கம்பெனி டிஃப்ரெண்ட்டு, மற்ற கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால காரோ 2020 இஸ் நாட் அப்ளிகபிள் டு பேங்கிங் கம்பெனிஸ். ராதர் பேங்கிங் கம்பெனிஸ்க்கு எது வரும் அப்படின்னா அதுக்கு பதிலாக எல்எஃப்ஏஆர்னு வரும். அதாவது லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட், அது பேர் எல்எஃப்ஏஆர். அந்த எல்எஃப்ஏஆர்ல எப்படி காரோல கேள்விகள் இருந்துச்சோ அதே மாதிரி கேள்விதான் எல்எஃப்ஏஆர்லயும் இருக்கும். ஆனா எல்எஃப்ஏஆர்ல எது சம்பந்தமான ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் பேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அங்க கேட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ கரெக்டா இருக்கா, சிஆர்ஆர் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, எஸ்எல்ஆர் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே வரும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து மைக் மாட்டிருக்கேன், பிளாக் கலர்ல இருந்தாலும் உங்களுக்கு தெரியல, மைக் மாட்டிருக்கேன். சவுண்ட் கேட்கலையாமா? இஸ் இட் ஆடிபிள் ஆர் should I change the battery? Is my voice not audible? Good. Okay. Thank you. ஓகேவா? இதுதான், இது மட்டும் நம்ம தெரிஞ்ச போதும். காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் டு பேங்க். அவ்வளவுதான். இப்போ எல்எஃப்ஏஆர்னா என்னன்னு கேட்பாங்க. எல்எஃப்ஏஆர்னா ஒன்றும் கிடையாது. எல்எஃப்ஏஆர் அப்படிங்கிறது எல்லா ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கும் அப்பாற்பட்டு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணும், பிசைட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி எப்படி காரோ தனியா கொடுக்குறோம், ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம், இருந்தாலும் காரோவும் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்எஃப்ஏஆர்ன்றதை ஃபில் பண்ணணும், ஒவ்வொரு பிரான்ச்சும் ஃபில் பண்ணணும். அப்புறம் எல்லா பிரான்ச் ஃபில் பண்ணதையும் ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ் உட்காந்துக்கிட்டு எல்லா எல்எஃப்ஏஆரையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து கன்சல்டேட் பண்ணுவோம். ஃபார் டிஸ்கஸ் அபவுட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓகே, ஒரே நிமிஷம். It requires auditors to also furnish a long form audit report. The matters which the bank require their auditors to deal with the LFAR has been specified by RBI. கொடுத்திருக்காங்க அந்த ஃபார்மேட். RBI has given the format called as LFAR. LFAR நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து இந்த எல்எஃப்ஏஆர் அவங்க எத்தனாம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும்னா ஜூன் 30க்குள்ள சப்மிட் பண்ணணும். இதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கீ அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது இருந்தா அவங்க தனியா வந்து அதே ஒரு தனி டாக்குமெண்ட்ல கொடுக்கலாம். ஓகே, ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே புரியும். ஆனா அது கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல பார்க்கும்போது ஆமா இல்ல மேம் ஏதோ நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு எக்ஸ்ட்ரா 4 ரிப்போர்ட் சொன்னாங்களே என்னென்ன அப்படின்னு டக்குன்னு மறந்துடும். அதனால நான் சொல்லி கொடுத்ததோட நிறுத்திடாதீங்க. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உட்காந்து அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகே, நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு இந்த 4 பாயிண்ட் இருக்கு. அது என்னென்னா இதெல்லாம் தான் இருக்கு. ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் வந்து பார்க்கணும். அடிக்வேட் ரிட்டர்ன்ஸ் அங்கேருந்து வந்துச்சா நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அந்த 4 பாயிண்ட்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது தான் இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டிங் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க என்னென்னலாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த ரிப்போர்ட்டிங்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல மட்டும் இது மார்க் பண்ணிக்கோங்க. Recommendations of Committee on Legal Aspect of Bank Fraud. நமக்கு ஏதாவது சந்தேகப்படும் இருந்தா ஒரு ஆடிட்டருக்கு ஏதாவது சசப்டபிளா இருந்தா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடக்கும், இல்ல பவருக்கு அப்பாற்பட்டவங்க ஏதோ செய்யறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபவுல் பிளே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா கூட அதை உடனே நீங்க ஆர்பிஐ கிட்ட சொல்லணும். நீங்க ஒரு டவுட் வந்து அதை சொல்லாம விட்டுட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் டெலிபரேட் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த ஆடிட்டர். அண்ட் நீங்க கண்டிப்பா லைபிள் ஆயிடுவீங்க. ஐயோ உங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபவுல் பிளே இருக்கு, இதோ இந்த இடத்துல சம்திங் இஸ் ஃபிஷி, சம்திங் இஸ் ராங்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தா கூட நீங்க உடனே என்ன பண்ணணும், அதை ஆர்பிஐ கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. மற்றபடி நீங்க வேற என்னென்னலாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஏ 250 படி ஒரு ஆடிட்டர் வந்து அந்த பேங்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ 240ல சொல்லுவாங்க தெரியுமா, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தட் ஒரு பேங்க் ஆடிட்ல என்டையராகவே யூ ஹாவ் டு see that in accordance with the SAs and responsible for obtaining reasonable assurance that the financial statements as a whole is free from material misstatement whether caused by fraud or error. SA 240 படி அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இங்கே வேற என்னது? அவ்வளவுதான். ஏதாவது இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் ஃபிஷி அப்படி இருந்துச்சு நீங்க ஆர்பிஐ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆர்பிஐ கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். ஃப்ராட் ரிலேட்டடா ஏதாவது இருந்தால் உடனே ஆர்பிஐக்கு தெரிவிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இது தவிர வேற எதுவும் இல்லை. எஸ்ஏ 250 படி லா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கா, லீகல் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். எஸ்ஏ 240 படி ஃப்ராட் பத்தி தான் இருந்தால் சொல்லிடுங்க. அதுவும் எஸ்பெஷலி ஃப்ராட் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். இஃப் தெர் இஸ் எனிதிங் ராங்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்தாலே ஆர்பிஐ கிட்ட சொல்லிட சொல்றாங்க. அது மட்டும் தான். அதுக்கப்புறம் we are going into conducting an audit. இந்த conducting an auditல நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். இது நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இனிஷியல் கன்சிடரேஷன்ஸ் பை தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஒரு பேங்க் ஆடிட் பண்றதுக்காக உள்ள நுழையிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் இன்டெட்டட்னஸ். அந்த மாதிரி யாராவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? The RBI has advised that the bank before appointing the statutory auditors should obtain a declaration of indebtedness. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஆடிட் ஆஃப் பேங்க் ஆர் பிரான்ச்சஸ் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் என்னென்னலாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து என்ன அப்பாயிண்ட் பண்றீங்க ஆடிட்டரா அப்படின்னு சொன்னா, நான் வந்து முதல்ல சால்வெண்டா இருக்கேனா, இல்ல நானே ஒரு இன்டெட்டட் பர்சனா, இல்ல நானே உங்ககிட்ட எதுவும் கடன் வாங்கியிருக்கேனா, ஓகேவா? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. So that is one thing. So declaration of indebtedness. The RBI has advised that the bank before appointing the statutory auditor should obtain a declaration of indebtedness. Indebtedness refers to the situation of owing money to the bank in any case whatsoever. நான் அந்த பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேனா இல்லையா, நான் வந்து என்ன எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் அசைன்மெண்ட்ஸ் இன் பேங்க் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ். ஓகேவா? The RBI decided that the audit firm should not undertake statutory audit assignment while they are associated with internal assignments in the bank. அதாவது கன்கரண்ட் ஆடிட்டும் நடக்கும்பா. கன்கரண்ட் ஆடிட்னா என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா நாளுமே அங்க இருப்பாங்க. கன்கரண்ட் ஆடிட்டர்ஸ் வில் பி விசிட்டிங் த பேங்க் ப்ரிமைசஸ் வெரி ஆஃபன். ஏன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ஆடிட் பண்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு 30 நாள் போய் உட்காந்து ஆடிட் பண்ணிட்டு வர விஷயம் கிடையாது. பேங்க்ல பணம் உள்ள வருது, பணம் வெளியில போகுது, இதுதான் உங்களோட மெயின் பிசினஸ் சொல்லும் போது அங்க ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம்.
அதனால கன்கரண்ட் ஆடிட்டும் நடக்கும், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் நடக்கும். நீங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்றீங்களோ அவங்களே கன்கரண்ட் ஆடிட்டர்ஸாவும் இருக்கக்கூடாது. கன்கரண்ட் ஆடிட்டர்ஸ் ஆர் லைக் உங்களோட ஒரு இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாரி கன்கரண்ட் ஆடிட்டர்ஸ்ன்றவங்க வருஷம் ஃபுல்லா ஆடிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க கம்பெனிய. ஓகே. பட் இன்டர்னல் ஆடிட் அளவுக்கு ஈவன் நான் ஆடிட்டர்ஸ் கேன் பிகம் இன்டர்னல் ஆடிட்டர்ல. இன்டர்னல் ஆடிட்டர் ஆகுறதுக்கு சிஏவா இருக்கணும்னு அவசியமே இல்ல. எனி எம்ப்ளாயி கேன் பிகம் தி இன்டர்னல் ஆடிட்டர். ஆனா இங்க அப்படி கிடையாது. கன்கரண்ட் ஆடிட்டர்ஸ் நீட் டு பி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். பட் ஸ்டில் அந்த இன்டர்னலி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் பேங்க் கண்டக்டட் மந்த்லி டியூரிங் தி இயர். வருஷம் ஃபுல்லாவுமே எல்லா மாசமும் கன்கரண்ட் ஆடிட் நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும் அந்த கன்கரண்ட் ஆடிட்டர் வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பார். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். ஸோ ஒரு கன்கரண்ட் ஆடிட்டர் நீங்க என்னவா பண்ணக்கூடாது, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா பிளானிங். பிளானிங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, the auditor shall undertake the following activities. என்னது, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அவரு. அதுக்கப்புறம் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் எங்கேஜ்மென்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்றாங்க. இதை தவிர இல்ல வேற ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க. கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இது இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா மெயின் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கேட்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ஆடிட்டரா நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேங்க்குக்கு நான் இந்த வருஷம் ஆடிட்டரா வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் என்ன வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. பட் எனக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அவர் வந்து ரிமூவ் ஆகி வெளில போயிட்டார். ஐதர் யூ ஹேவ் ரிமூவ்ட் தெம் ஆர் அவரே வெளில ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ ஆஸ் அ ப்ரோ கோட், பிரதர் கோட் என்ன அப்படின்னா, பிரதர் கோடோ இல்ல சிஸ்டர் கோடோ ஏதோ ஒரு கோடு. சிப்ளிங் கோட் என்ன அப்படின்னா, சிப்ளிங் அது எப்படி சொல்றது, லைக் நம்ம எல்லாம் ஒரே இனம்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ப்ரிடிசஸர் ஆடிட்டர் இருப்பார்ல, பேங்கோட ப்ரிடிசஸர் ஆடிட்டர், இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு, ப்ரோ நீங்க வெளில போனீங்க, நீங்களா ரிசைன் பண்ணிருக்கீங்க, எதனால ரிசைன் பண்ணீங்க, அவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்களா, நீங்களா ரிசைன் பண்ணீங்களா, பர்சனல் ரீசன்ஸ்க்கா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க் மீ நாட் டு அக்செப்ட் திஸ் பேங்க் ஆடிட், ஐ வோன்ட் அக்செப்ட் ஆல்சோ. நீங்க சொல்லுங்க. உங்களை கஷ்டப்படுத்தி வெளியில அனுப்பிச்சிட்டு என்ன உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னா சும்மா இல்ல. ஓகேவா? அப்ப நீங்க சொல்லுங்க. இஃப் தே ஹேவ் இல் ட்ரீட்டட் யூ, இஃப் தே ஹேவ் நாட் கிவன் யூ த ரிக்வயர்ட் ப்ராப்பர் டிலிஜென்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் அவங்க இஷ்டத்துக்கு உங்களை ஆட சொல்லியிருக்காங்க, நீங்க ஆடலங்கிறதுனால உங்களை வெளில அனுப்பிச்சாங்கன்னா, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நானும் அந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன். வேற யாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஒரு அநீதி இழைத்தார்கள்னா நாங்க யாருமே உள்ள போக மாட்டோம்ன்ற பிரதர் கோட் அது. அதனால எப்போதுமே கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ whenever you go into பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட்ல எந்த ஆடிட் போனாலும் அது எதுல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949ல கிளாஸ் 8ல பார்ட் 1ல கொடுத்துருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் பிராக்டிஸ் cannot accept the position as auditor previously held by another chartered accountant without first communicating. No objection certificate அவர்கிட்ட வாங்குங்க. He should get a NOC from the previous auditor. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்க ஜாயின் பண்ணி இது ப்ரோ கோட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் எங்கேஜ்மெண்ட் உங்களுக்கே தெரியுங்களா, SA 210 படி டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் எங்கேஜ்மெண்ட்டை படிச்சு புரிஞ்சு இதெல்லாம் ஓகேன்னு பண்ணாதான் நீங்க சைன் போடணும். வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர், வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கிளியர் கட்டா சொல்லிட்டு அதை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் எங்கேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போதுமே இனிஷியல் எங்கேஜ்மெண்ட்ஸ்குள்ள போகும்போது வாட் இஸ் கால்ட் அஸ் அன் இனிஷியல் எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டா, ஒன்னு இந்த கம்பெனி இது வரைக்கும் அவங்க ஆடிட் பண்ணிட்டதே இல்லை, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு ஆடிட் அப்படி இருக்கணும். அப்படி இல்லையா, இது இந்த கம்பெனி தேர் ஆடிட்டிங் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க கம்பெனி ஆடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த கம்பெனிக்கு நீங்க புதுசு, எப்படி இருந்தாலும் சரி, தட் இஸ் an initial audit engagement for you. when you are taking up initial audit engagement, அந்த ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குல்ல, அதை ஒன்னு இதுக்கு முன்னாடி ஆடிட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க ஆடிட்டே பண்ணல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இந்த வருஷம் தான் ஆடிட்டே பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷத்துக்கு நீங்க ஆடிட்டரா உள்ள போகும்போது ஓப்பனிங் பேலன்சஸ் அன்ஆடிட்டடா இருக்கும். அந்த ஓப்பனிங் பேலன்சஸ் உடைய ரீசனபிலிட்டியவோ இல்ல அந்த ஓப்பனிங் பேலன்சஸ்னுடைய ஹவு டு யூ கால் தட், ஓப்பனிங் பேலன்சஸ்னுடைய உண்மை தன்மையை இது வரைக்கும் எந்த ஆடிட்டரும் செக் பண்ணல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறீங்கன்னா அதையும் நீங்க சேர்த்து ஓப்பனிங் பேலன்சஸ் SA 510 படி இனிஷியல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட்ஸ் ஓப்பனிங் பேலன்சஸ் நீங்க தான் செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஆல்ரெடி ஆடிட்டட் பை another ஆடிட்டர், அவரோட க்ளோசிங் பேலன்சஸ் இது கரெக்டா இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். நம்ம SA 510 ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அது ஒருத்தர் நீங்க செக் பண்ணிக்கணும் இங்க பேங்க் ஆடிட்ல. அதுக்கு அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க். கூட எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் பேசிக்கா எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க். ஓகேவா? ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க் எல்லாம் சேர்த்தது வந்து ஆடிட் ரிஸ்க். இப்போ இங்க எங்கேஜ்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன, இந்த எங்கேஜ்மெண்ட்ல என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அசஸ் பண்ணிக்கோங்க. உள்ள என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா. ஓகேவா? எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் ஆடிட் ப்ராசஸ் அண்ட் ஷுட் பி டன் prior to the acceptance of audit engagement since it affects the decision of accepting. இந்த இடத்துல மட்டும் இது மார்க் பண்ணிக்கலாமா? engagement risk is more like wait a second, I'll write here, pre-acceptance. இந்த ஆடிட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்களாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
ஏன் நான் இதெல்லாம் கடகடன்னு போறேன்னா, ஆஸ் யூசுவல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். இதுல இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ல இத மார்க் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். மத்தது எல்லாமே சும்மா அப்படியே தே ஆர் சும்மா வந்து அப்படியே கதை விட்டுட்டே வராங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அசஸ்மென்ட் ஆஃப் என்கேஜ்மென்ட் ரிஸ்க். என்கேஜ்மென்ட் ரிஸ்க்னா என்னது? இந்த என்கேஜ்மென்ட்ட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? வேண்டாமா? அதுதான் இங்க நீங்க பார்த்தீங்கல்ல. டெர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மென்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துருக்கணும் அத. ஏன்னா வரிசையில வரும்போது டெர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மென்ட் எல்லாம் எழுதி நீங்க அத சைன் போட்டு குடுத்து, அவங்களும் அத சைன் போட்டு குடுத்து, எஸ்ஏ 210 டெர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மென்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு என்கேஜ்மென்ட் ரிஸ்க் அசஸ் பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. என்கேஜ்மென்ட் ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டு, இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், டெர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மென்ட் லெட்டர்க்குலாம் போயிருக்கணும். அதுக்கப்புறமா என்கேஜ்மென்ட் டீம் டிசைட் பண்ணுங்க. அப்பாடி இந்த பிரான்ச் வந்து இந்த பேங்க் என்ன ஆடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கோட சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நானு. அப்படின்னும்போது நான் தான் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரே நான் தான். அதுவும் சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நான் ஒன்னும் பிரான்ச் ஆடிட்டர் கிடையாது. நான் தான் என்டையர் ஹெச்டிஎஃப்சிக்கே நாங்க தான் ஆடிட்டர். ஒரு 20 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல நானும் ஒருத்தர் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுன்னா, உங்க என்கேஜ்மென்ட் டீம்ல எத்தன பேர் இருக்கணும்? அதுல யார் யார் இருக்கணும்? என்னென்ன படிச்சவங்க இருக்கணும்? பேங்க்ல வொர்க் பண்ண 20, 25 வருஷம் பேங்க்ல வொர்க் பண்ண எம்ப்ளாயீஸ கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிட்டயர்மென்ட் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட நீங்க ஒரு 5 பேர கூப்பிட்டுப்பீங்க பேங்க் ஆடிட்க்கு. ஏன்னா அவங்களுக்கு பேங்க்குக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியும். அந்த மாரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் எஸ்டாப்ளிஷ் தி என்கேஜ்மென்ட் டீம். அத நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ஆ இது எஸ்ஏ 315 படி அவங்க என்ன சொல்றாங்க, எப்போதுமே ஒரு ஒரு ஆடிட் என்கேஜ்மென்ட்ட நம்ம எடுத்துக்கிறோம். உள்ள போனோனே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மென்ட். அந்த என்டிட்டி எப்படிப்பட்டது? அவங்களோட என்வைரன்மென்ட் எப்படிப்பட்டது? அவங்க எந்த மாரி சூழ்நிலையில பிசினஸ் பண்றாங்க? அவங்க என்ன நேச்சர் இருக்கிறவங்க? அந்த மேனேஜ்மென்ட் எப்படிப்பட்ட மேனேஜ்மென்ட்? எம்ப்ளாயீஸ் எப்படிப்பட்டவங்க? எந்த சூழல்ல வொர்க் பண்றாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ, அப்ப நீங்க உள்ள போன உடனே அந்த இடத்துல தட் இஸ் அந்த என்டிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் அதாவது இன்ஹெரன்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இன்ஹெரன்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்ன்னு சொல்லக்கூடிய அந்த ROMM நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மென்ட் தான். அதுதான் சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மென்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேங்க்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற எம்ப்ளாயீஸ்னுடைய அ அகாடமிக் பேக்கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? யூ ஹேவ் ஸ்டார்ட்டட் தி கண்டக்ட் ஆஃப் ஆடிட்க்கு முன்னாடி ஆடிட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்பர் 1 டிக்ளரேஷன் ஆஃப் இண்டெப்டட்னஸ். ஐ அம் நாட் இண்டெப்டட் டூ யூ. இல்ல நான் இண்டெப்டட் ஆயிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாரி லோன் எடுத்திருக்கேன். அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம சொல்லணும். சில இடத்துல சொல்லுவாங்க, இஃப் யூ ஹேவ் டேக்கன் லோன் ஃப்ரம் திஸ் பேங்க், யூ கேனாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். ஸோ யூ ஷுட் நாட் பி இண்டெப்டட் டூ அ பர்ட்டிகுலர் பேங்க் இஃப் யூ ஆர் கம்மிங் ஆஸ் அன் ஆடிட்டர். இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ த ஆர்பிஐ ஹஸ் அட்வைஸ் தட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. த ஆர்பிஐ ஹஸ் அட்வைஸ் தட் த பேங்க் பிஃபோர் அப்பாயிண்ட் த ஸ்டாச்சுட்டரி ஆர் சென்ட்ரல் ஷுட் அப்டெயின் அ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டெப்டட்னஸ். Indebtedness refers to the situation of owing money to the bank in any case whatsoever. எந்த கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. வெஹிக்கிள் லோனு, ஹோம் லோனு, எந்த லோனா இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் யூர் இண்டெப்டட் டு பர்ட்டிகுலர் பேங்க், நீ அதை டிக்ளேர் பண்ணிடு. டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் படி இஃப் யூ கேன் பி அப்பாயிண்டட் they'll appoint. If there is a declaration, if there is a regulation or circular that saying that no, கண்டிப்பா வந்து ஒரு கஸ்டமர் கேன் நெவர் பிகம் தி ஆடிட்டர், they won't become the auditor. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கண்டக்டிங் அன் ஆடிட்க்கு ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? செகண்ட் என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போய் ROMM எப்படி இருக்குன்றத அசஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ROMM அசஸ் தி ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மென்ட் உள்ள எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ணுங்க. எந்த லெவல்ல? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்ல, அசர்ஷன் லெவல்ல, கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கவுண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோஷர். நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அக்கவுண்ட் பேலன்சஸ் அப்படின்னா டோட்டலா ஃபர்னிச்சர் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அது அக்கவுண்ட் பேலன்சஸ். அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஷர்ஸ். இந்த 3 ரிலேட்டடாவுமே என்னென்ன மாதிரி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்றதை அசஸ் பண்ணுங்க. நம்பர் 3 பேங்க்னுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் உட்பட நீங்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் இது எஸ்ஏ 315 தான். யூ வில் கோ அண்ட் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தியும் நீங்க என்ன பண்ணுங்க, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, அது வந்து த்ரூ அவுட் த இயர் அங்க ஆபரேட்டிங்கா இருக்கா, அது எஃபெக்டிவ் ஆபரேஷன்ல இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஓகேவா? இது 3. ஃபோர்த் ஒன் இந்த பேங்கோட அக்கவுண்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பாருங்க. ஓகேவா? அந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் என்ன ஃபினான்ஷியல் டேட்டா, ஆபரேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை என்னது பேங்கோட அக்கவுண்டிங் ப்ராசஸ் தான். அப்ப பேங்க்ல எப்படி வந்து இஷ்யூ ஆஃப் லோன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் இதெல்லாம் எப்படி பண்றாங்க, இந்த ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி அங்க நடக்கிற விஷயங்கள அக்கவுண்டிங் என்ட்ரி எப்படி போடுறாங்க, அந்த ப்ராசஸ பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. வேற என்ன ரிஸ்க் அங்க எப்படி இருக்கு, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் என்னன்றது. ரிஸ்க் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? ஹவ் டு யூ நோ எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எப்படி தெரியும்? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
உள்ள இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, தட் இஸ் பேங்கோட மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ராசஸ எப்படி நிர்வாகம் பண்றாங்க? ஹூ இஸ் நிர்வாகம்? ஹூ இஸ் கவர்னிங் ஆல் திஸ்? டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அந்த டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அது எப்படி அவங்க வந்து வச்சிருக்காங்க? ஸோ ஓவர் சைட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ராசஸ். டிசிடபிள்யூஜி எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க கண்ட்ரோல் ப்ராசஸ்ல? இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க எப்படி ரிஸ்க் இருக்குன்றத ஒரு தடவை மானிட்டர் பண்ணுங்க. அத அப்படியே நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அதிகமான ரிஸ்க் அதாவது ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்? சிசிடிவி இல்ல திருடலாமே நம்ம என்ன மாட்ட போறோம்? அதுதான் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர். ஒரு ஃப்ராட பண்றதுக்கு தூண்டுது ஒரு விஷயம். அப்படி இருக்கணும். அப்படி இல்லன்னா ஒரு ஃப்ராட நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத நிப்பாட்டுற மாரி அங்க எந்த கண்ட்ரோலுமே இல்ல. சோ எப்படி இருந்தாலும் தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர். நான் திருடணும்னு எப்ப எனக்கு தூண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு கோல்டு நகை அப்படியே கிடக்கு. அத யாருமே எடுக்கல. அப்படியே வச்சிருக்காங்க. அது ஒரு 3 நாளா அங்கேயே கிடக்கு. தட் இஸ் டெம்ப்டிங் மீ. வாட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் டேக்கிங் இட் அப்படின்னா, சிசிடிவி அங்க இல்ல. சோ தட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் டேக்கிங் இட். சோ இதான் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர். சோ ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்கு? என்ன ஏது? அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு மானிட்டர் இட். சோ ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மென்ட் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஆல் தி ரிஸ்க். என்னென்ன மாரி ரிஸ்க் இருக்கு? ஓகேவா? எப்பவுமே வந்து இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தான் லோன் குடுக்க முடியும்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் லோன் குடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஒரு பட்டா, சிட்டாலாம் வச்சு கோல்ட் லோன்லாம் குடுப்பாங்க. அந்த மாரி வந்து அக்ரி லோன்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி தான் குடுக்குறாங்களா? இல்ல குடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு அதெல்லாம் வாங்கிக்கிறாங்களா? அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்புறம் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சைன் வாங்கிட்டு குடுக்கணும்னா, சைன் வாங்கிட்டு தான் குடுக்கணும். முதல்ல நான் கோல்ட் லோன் வாங்க போகும்போது ஒரு பர்ட்டிகுலர் பேங்க் ஐ டோன்ட் வாண்ட் டூ நேம் தி பேங்க். நான் போயிட்டேன். எல்லா லோன்லாம் வாங்கியாச்சு. சைன் வாங்க மறந்துட்டாங்க. நானும் சைன் போட மறந்துட்டு வந்துட்டேன். பாதி வழி வரும்போது கால் பண்ணிட்டே இருக்காங்க. மேம் ப்ளீஸ் மேம் சைன் போட்டு போயிடுங்க மேம். சைன் போடலன்னா அவ்வளோதான். ஆடிட் வந்தா நாங்க மாட்டிப்போம் மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். நான் கோல்டு தான் குடுத்துருக்கேன். கேஷ் தான் வாங்கியிருக்கேன். சைன் மட்டும் போடாம வந்துட்டேன். அப்படின்னா என்னன்னா, கேஷ் வாங்கியிருக்கேன்னு அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல இப்போ. அஃப்கோர்ஸ் அங்க சிசிடிவி இருக்கும். அவங்க கேஷ் குடுத்தது இருக்கும். நான் வாங்கி பேக்குள்ள வச்சது இருக்கும். எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் தே வாண்ட் தட் சைன். ஈவினிங் எப்படியாவது மேம் மேம் திருப்பி உடனே நான் சொன்னேன் அப்பதான் மணி 1 ஆவுது. நான் வந்து இப்பதான் காலையில 10 மணிக்கு வந்தவன். நீங்க 1 மணிக்கு தான் பேங்க் லோன்ல வந்து லோன் ஐ மீன் அது வந்து நான் லோன் கூட வைக்கல. நான் லோன் ரீபே பண்ணிட்டு வெளில வரேன். அப்ப என்ன அவங்க சைன் வாங்க வந்துட்டாங்க. மேம் லோன் ரீபே பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட கேஷும் வாங்கிட்டு கோல்டு குடுத்துட்டோன்றதுக்கு நாங்க சைன் வாங்காம விட்டுட்டோம் மேம். ப்ளீஸ் மேம் சைன் பண்ணுங்கன்றாங்க. நான் சொல்றேன். என்னால 1:00 திருப்பி வர முடியாது. நான் வந்து என்ன பண்றேன், ஈவினிங் 4:00 நான் திருப்பி வந்துடுறேன். வந்துட்டு நான் உங்களுக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 3:55க்கு அந்த பொண்ணு கால் பண்ணுது. மேம் ப்ளீஸ் மேம் வந்துருங்க மேம் குடுத்துருங்க மேம். சைன் போடணும் மேம். அப்புறமா சரி ஓகே ரொம்ப பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறமா திருப்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டு சைன போட்டுட்டு வந்தேன். அந்த மாரி கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல சைன் வாங்குறது என்ன சொல்றது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும். அந்த மாரி இருக்கணும் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ். ஒருத்தர்னால வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர்ஸா இருக்கலாம். இல்லன்னா வந்து டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸா இருக்கலாம். இல்லன்னா சர்ப்ரைஸ் ஆடிட் வரவங்களா இருக்கலாம். வாட்டெவர். ஓகே கன்கரண்ட் ஆடிட்டர்ஸா இருக்கலாம். அந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்க எப்படி பண்றீங்க? ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவ அப்படிதான் கோல்ட் லோன்ல நெறைய ஆக்சுவலி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கலாம் பேங்க் ஆடிட்ல. ஒரு கோல்ட் லோன் வைக்கிறதுக்கு நாங்க போய் வச்சிருக்கோம். வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுவும் அந்த மாரி தான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்சஸ் வேர் வி வேர் கோயிங் டூ தி பேங்க் டூ இது கோல்ட திருப்பி எடுத்துட்டு வி ஆர் பேயிங் பேக். பணம்லாம் பே பண்ணியாச்சு. சைன் போடுறதுக்கு மொத்தம் 5 பேர் பேர்ல வச்சிருக்கோம். ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஒருத்தருக்கு வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு 5 to 6 ஃபிரெண்ட்ஸ் சேர்ந்து ஒண்ணா பணத்த வச்சு 50 லேக்ஸ் அந்த மாரி எடுத்து குடுத்துருக்கோம். ஸோ இப்ப என்னன்னா, அவர் வந்து பணத்த திருப்பி குடுத்துட்டாரு. நாங்க எல்லாரும் ஒண்ணா போயிட்டு அந்த பணத்த பே பண்ணிட்டு, சைன் போட்டு கோல்டு அவங்கவங்க வாங்கிட்டு வரணும். சரியா? இதுல என்னன்னா, அவங்கவங்க கோல்டு அவங்கவங்க ஒரு ஒரு லாட்ல வைக்கல நாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, மொத்த கோல்டையும் ஒண்ணா வச்சுட்டு, எப்படி பிரிச்சா அது பெனிஃபிஷியலா வருமோ, அந்த மாரி தான் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ கோல்டு வந்ததுக்கு அப்புறமா கையில வாங்கிட்டு, அவங்கவங்கள்து பிரிச்சு எடுக்கணும். இதுல என்னன்னா, நாங்க 5 பேர் போயிருக்கோம். ஓகேவா? 4 பேர் அந்த இடத்துல இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் வரவே இல்ல. இப்ப என்னன்னா, நான் என்ன சொல்றேன், இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5த் ஃப்ரெண்ட் உள்ள வரா. வந்து அவ சைன் போடுறா. அவட்ட கோல்டு எடுத்து குடுத்துட்டாங்க. ஆனா உள்ள வந்தவ என் ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க ஐடென்டிட்டி செக் பண்ணலன்ற இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிருஷ்ணபிரியா. நான் போய் சைன் போடுறேன். சைன் போட்டா என் கோல்டு என்ட்ட குடுக்குறாங்கன்னா, என் ஆதார் கார்ட் வாங்கி அவங்க செக் பண்ணணும். என் ஃபோட்டோவ செக் பண்ணணும். நான் தானான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கோல்டு என்ட்ட குடுக்கணும். ஏன்னா, அவங்க என்ட்ட குடுக்குற அந்த கோல்டோட மதிப்பு ₹5,00,000 நான் வந்து லோன ரீபே பண்ணியிருக்கிறது 3 லேக்ஸ்க்கு தான் எனக்கு லோனே குடுத்தாங்க. ₹5,00,000 வேல்யூ ஆஃப் கோல்டுக்கு 3 லேக்ஸா லோன் குடுத்தாங்க. இப்ப இமேஜின் பண்ணுங்க. நான் லோன் வச்சிருக்கேன். என்னோட லோன் கார்டு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் வந்து 3 லேக்ஸ பே பண்ணி கூட 5,00,000 கோல்ட வாங்கிட்டு ஓடி போயிடலாம். ஆனா, அவங்க 5 பேரோட ஐடென்டிட்டிய செக் பண்ணவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு சில பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் சரி ஓகே 1 ஆர் 2 மெம்பர்ஸ் நீங்க செக் பண்ணலனா கூட பரவால்ல. அந்த 5த் பெர்சன் உள்ள வந்தாலும் அவள இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே இல்ல. போன வருஷம் லோன் வச்சப்ப அவள பார்த்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் உள்ள வரா. அவ தான் அந்த 5த் பெர்சனா இல்லையான்னு கூட அவங்க செக் பண்ணாம அவங்க பாட்டுக்கு சைன் வாங்கி கோல்டு குடுத்துட்டாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன்.
என்னப்பா வந்தா அதுவும் இல்லாம ஷி வாஸ் வேரிங் ஆல் புர்காலாம் மாட்டிட்டு உள்ள வரா. புர்கா மாட்டினவங்க யாருன்னு கூட அவங்க பார்க்கல. ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ நோ தட் அது எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது? கரெக்ட்டான சிச்சுவேஷனா இருந்துச்சு. இட்ஸ் ஃபைன். ஒருவேளை இல்லன்னா, ஒருவேளை புர்கா மாட்டிட்டு வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. என் சைன சும்மா அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. வாட் வில் ஹேப்பன்? கண்ட்ரோல் ப்ரொசீஜர் இல்லன்னு வச்சுக்கோங்க. வேஸ்ட் ஆயிடும். அதனால தான் இட்ஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் ப்ரொசீஜர் ஷுட் பி தேர். கரெக்ட்டா எல்லாம் நடக்குதான்னு மானிட்டர் பண்றதுக்கு இருக்கணும். கண்ட்ரோல் ப்ரொசீஜர டிசைன் பண்றதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அத மானிட்டர் பண்ணணும். புர்கா போட்டு யார் வந்தாலும் நீங்க விட்டுருவீங்களா? இல்ல நான் வரேன் அந்த இடத்துக்குன்னா, நான் தான் அந்த பெர்சனா நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? புர்கா போடுறோம் இல்லப்பா. நான் வரேன் இந்த இடத்துல. நான் சைன் போடுறேன். நான் எங்க அக்கா மாரி நானே வந்து சைன் போடுறேன். எங்க அக்காவும் நானும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டிபிக்கலா இருக்கோம். எங்க அக்கா வச்சுருவோம்னு நானே வந்து சைன் போட்டு எடுத்துட்டு போயிட்டேன்னா, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? பேங்க் ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். ஆனா அந்த பேங்க்குக்கு அந்த ஒரு இதுவே இல்லைங்கிற மாரி எனக்கு சில இடத்துல ஃபீல் ஆயிடுச்சு கோல்ட் லோன்ல. ஓகேவா? அப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஷுட் பி ரிலையபிள். அதாவது பேங்க்ல கிரியேட் ஆகுற ஒவ்வொரு டேட்டாவும், இன்ஃபர்மேஷனும் ரிலையபிளா இருக்கணும். ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்க்ஸ் வந்து ரிக்வயர் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தட் ப்ரொவைட் அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ஆப்பரேஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பேங்க்ல தினம் அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் அது வந்து என்ன பண்ணும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு டேட்டா ஒண்ணு வச்சிருக்கும். அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் மேனேஜ்மென்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். ஸோ அந்த டேட்டா வந்து ரிலையபிளா இருந்தா தான் நம்மளால ப்ராப்பர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 400 கோடி இருக்கா? அது 400 கோடின்னு காமிச்சதுன்னா நிஜமா 400 கோடி இருக்கணும். அது பாட்டுக்கு ஏதாவது எரர்லாம் பண்ணிலாம் காமிக்க முடியாது. ஸோ கரெக்ட்டா டெபாசிட்ஸ கிளாஸிஃபை பண்ணி எது லாங் டெர்ம் டெபாசிட்ஸ், எது ஷார்ட் டெர்ம் டெபாசிட்ஸ், எது வந்து சேவிங்ஸ்ல இருக்கு, எது வந்து கரண்ட் அக்கவுண்ட், எது சேவிங்ஸ் அக்கவுண்ட், எது வந்து எஃப்டில போட்டிருக்காங்க, எது ஆர்டில போட்டிருக்காங்க. டெபாசிட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பிரிக்கணும். கரண்ட் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு நான் தனியா நமக்கு டேட்டா குடுக்கணும். அந்த அளவுக்கு அதுகிட்ட வந்து ரிலையபிள் டேட்டா இருக்கணும். பேங்க் கிட்ட ரிலையபிள் டேட்டா இருக்கணும். அதே மாதிரி என்கேஜ்மென்ட் டீம் டிஸ்கஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to பேங்க் ஆடிட். ஆடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எல்லாருமே ஃப்ரீக்வென்ட்டா உட்கார்ந்து டீம் டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது தான் நீங்க என்ன பார்த்தீங்க, நான் என்ன பார்த்தேன், என்னோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அங்க இருக்கிற பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இத தாண்டி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நீங்க எஸ்சி 300 படி யூ ஹேவ் டு பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் தி ஆடிட் சோ அண்ட் சோ அத நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஆடிட் பிளான் கேன் பி இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆடிட் பிளான் வந்து கேன் பி டெவலப்ட் ஆஸ் பர் எஸ்ஏ 300ல ஆடிட் பிளானிங் படி நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் பிளான் தி ஆடிட். ஆடிட் பிளானிங் மெமோராண்டம்னு ஒண்ணு இருக்கும். மெமோராண்டம்னா என்ன? சம்மரி மாரி. ஓகேவா? நீங்க ஆடிட் பிளான் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதி வைக்கிற மாரி. இது எழுதிட்டு மெமோராண்டம் யார்கிட்ட நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டது ஆடிட்டர் ஷுட் சம்மரைஸ் ஆடிட் பிளான். நீங்க கம்ப்ளீட்டா 40 பக்கத்துக்கு எழுதியிருக்கீங்க ஒரு பிளான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான சம்மரைஸ் பண்ணி ஷார்ட்டா எழுதுங்க. எழுதிட்டு நீங்க ஆடிட் மெமோராண்டம ரெடி பண்ண போறீங்க. ரெடி பண்ணிட்டு அதுல என்னென்னலாம் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கோப் என்ன, எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அத மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சிக்னிஃபிகன்ட் இஷ்யூஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆடிட் பிளான் பண்ணும்போதே, நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் டிசைன்மென்ட் பண்றீங்க எஸ்சி 315 படி. அப்ப என்னெல்லாம் ரிஸ்க் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. அத ஒரு தடவ டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது புரொவைட் எவிடன்ஸ் தே ஹேவ் பிளான்ட் அதாவது நாங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்ட கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கோம். அங்க இருக்கிற என்கேஜ்மென்ட் இருக்கு, என்கேஜ்மென்ட் ரிஸ்க், பெர்வேசிவ் ரிஸ்க், ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் இதெல்லாம் கரெக்ட்டா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் குடுக்குற அளவுக்கு நீங்க ஆடிட் பிளானிங் நாங்க இப்படி பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா உங்களோட ஆடிட் பிளானிங்ல இருக்கணும். ஆடிட் பிளானிங் மெமோராண்டம்ல நீங்க 40 பக்கத்துக்கு எழுதுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த 40 பக்கத்துல கண்டிப்பா அந்த 3 விஷயம் இருக்கணும். இந்த 3 விஷயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், 40 பக்கத்துக்கு எழுதின அந்த ஆடிட் பிளானிங்க மெமோராண்டமா ஒரு சம்மரி மாரி கொண்டு வரோம். அந்த சம்மரில இந்த 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். எக்ஸ்பெக்டட் ஸ்கோப் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்பர் 2 ஐடென்டிஃபைட் ரிஸ்க் என்னென்ன இருக்கு. அதுக்கு நீங்க ரிஸ்க் அசஸ்மென்ட்க்கு நீங்க என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹவ் டு ரெஸ்பாண்ட் டூ இட். அண்ட் தென் நீங்க இந்த ஆடிட் பிளானிங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஆடிட் என்கேஜ்மென்ட் என்டையர் ஆடிட்டே நாங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோன்றதுக்கு கண்டிப்பா யூ ஷுட் புரொவைட் எவிடன்ஸ். ஓகேவா? ஆ இதெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சில பேர் கேட்பாங்க, "இப்படி ஒரு ஆடிட் மெமோராண்டம நான் எதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும்? எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான்." நாளைக்கு வந்து நம்மட்ட என்ன கேட்பாங்க, "ஐயோ! நீங்க ஆடிட் சரி பிளான் பண்ணியே பண்ணல. அதனால தான். அதனால தான் பாருங்க நீங்க வந்து ராட்டன் டொமேட்டோக்கு நல்ல டொமேட்டோன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் குடுத்துட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் உங்க தப்பு தான்." அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம தூக்கி என்னத்த காமிக்கிறோம்? "இந்தா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமோராண்டம் காமிக்கிறோம். "இங்க பாரு நாங்க ஆடிட் பிளானிங் மெமோராண்டம் வச்சிருக்கோம். நீ வேணா பாரு" அப்படின்னு காமிக்கும்போது அவங்க பார்ப்பாங்க. ஓகே. அதுல அவங்க நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் இஷ்யூஸ் எல்லாம் நான் அதுல ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அப்ப அந்த ஆடிட் மெமோராண்டமே எனக்கு என்னவா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஆக்ட் அஸ் மை எவிடன்ஸ். இட் வில் ஆக்ட் அஸ் அன் எவிடன்ஸ் தட் ப்ரூவ்ஸ் தட் ஐ ஹவ் டன் மை ஆடிட் வெரி டிலிஜென்ட்லி அப்படின்றதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லெவலுக்கு மேல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்றத டிட்டர்மைன் த ஆடிட் மெட்டீரியாலிட்டி. கன்சிடர் கோயிங் கன்சர்ன். இந்த பேங்க்ல ஏதாவது பெரிய லெவல்ல வந்து எல்லாருக்கும் கடன் கொடுத்து எவனுமே ரிட்டர்ன் குடுக்க மாட்டான்னு தோணுது. எஸ் பேங்க்ல என்ன ஆச்சு பிரச்சனை? பெரிய பெரிய டைமண்ட் வியாபாரிகளுக்குலாம் அவங்க பாட்டுக்கு எடுத்து கடன குடுத்துட்டாங்க. எவனும் பணத்த திருப்பி குடுக்காம ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? பேங்க் இழுத்து மூடுற மாரி ஆயிடும்ல. பிகாஸ் ரூ. 100 டெபாசிட் வாங்கி அதுல ரூ. 80 தூக்கி லோன் குடுக்குறீங்க. அந்த ரூ. 80 அப்படியே ஓடி போயிட்டான். இப்ப என்ன ஆகும்? பேங்க் டுமில் தானே. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா,
ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஹி ஷுட் கன்சிடர் கோயிங் கன்சர்ன். அடுத்த வருஷம் இந்த பேங்க் உயிரோட இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி கோயிங் கன்சர்ன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் SA 240 படி அங்க ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஃப்ராட் இன் என்ன சொல்றது, இந்த என்டையர் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இன் ரிலேஷன் டு ஃப்ராட். ஏதோ ஒரு ஃப்ராடை நீங்க பார்த்திருக்கீங்க, அந்த ஃப்ராட் அங்க இருக்கு, கம்பல்சரி உங்களுக்கு இன்னும் அது வந்து ப்ரூவ் ஆகல, பட் யூ ரியலி சஸ்பெக்ட் தட் தேர் இஸ் ஃப்ராட் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி as per section 143 subsection 12 எல்லாம் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மோர் தென் 1 crore இண்டிவிஜுவலா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க, லெஸ் தேன் 1 crore இருந்ததுன்னா ஆடிட் கமிட்டி கிட்ட சொல்லுங்கன்னா சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு பேங்க் ஆடிட்க்கும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இன் அடிஷன் டு திஸ் நீங்க மத்தவங்களுக்காவது 143 subsection 12 ஃபாலோ பண்ணணும். பேங்க்குக்குலாம் நேரம் RBI கிட்ட சொல்லணும். RBI சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, even if there is a suspect of fraud, even if you think that there is a foul play, ஏதோ சின்னதா உனக்கு ஒரு சஸ்பெக்ட் இருந்தா கூட நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நோ யுவர் கஸ்டமர் KYC நார்ம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ரிஸ்க் ஏதாவது இருக்கா, ஸ்பெசிபிக் ரிஸ்க்னா கோல்டு லோன்ல ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா, ரிஸ்க் தட் ரிலேட் pervasively to the financial statements as a whole and potentially affect many assertions. ஓகேவா, அப்ப என்ன சொல்றாங்க இதுல இருக்கு பாருங்க, ROMM at the financial statement level. ROMM at the financial statement level னா pervasive அர்த்தம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு அசர்ஷன் லெவல் மட்டும்தான், சிங்கிள் அசர்ஷன் லெவல் மட்டும்தான் அப்படின்னா அது ஸ்பெசிபிக் ரிஸ்க்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து அசர்ஷன் லெவல்ல ரிஸ்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் லைக் பர்வேசிவ் கிடையாது, இட்ஸ் நாட் அ பர்வேசிவ் ரிஸ்க், இட் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பட் நாட் அட் பர்வேசிவ் லெவல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸ்பெசிபிக் ரிஸ்க் பாருங்க, என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் பாருங்க, பர்வேசிவ் ரிஸ்க் பாருங்க, எல்லா ரிஸ்கையும் பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் அவுட் சோர்சிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். கண்டிப்பா இப்ப பேங்க் நிறைய வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணும்போது எந்த கம்பெனி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட டேட்டா பேக்கப் எல்லாமே கூகுள் கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேங்கோட என்டையர் டேட்டாமே கூகுள் கிட்ட இருக்கு, கிளவுட்ல இருக்கு, கிளவுட் சர்வீசஸ்ல இருக்கு, இல்ல அமேசான் வெப் சர்வீசஸ் கிட்ட இவங்க கொடுத்துருக்காங்க அந்த கிளவுட் சர்வீசஸ் ஃபுல்லா அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அமேசான் சைட்ல அந்த டேட்டா செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க அதை ஒரு வாட்டி ஆடிட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இது இல்லை. வேற என்ன SA 330 நீங்க ஏதாவது ரிஸ்க் அங்க இடத்துல இருக்குன்னா அந்த ரிஸ்க்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு தி ஓவரால் ரிஸ்க் அசஸ்டு, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னு இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்னன்னா, இப்போ கூகுள் இருக்கு, ஜிபே இருக்கு, இந்தியால வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் ஜிபே யூஸ் பண்றாங்க, ஆவரேஜா வந்து ஒரு செகண்டுக்கு 1 கோடி பேர் யூஸ் பண்ணா கூட ஜிபே டவுனே ஆகாது, நல்ல ஃபாஸ்டா ஓடும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 1.5 கோடி பேர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிபேவை. அப்ப என்ன ஆயிடும்னா ஜிபே டொமில் ஸ்ட்ரெஸ் ஆகி டவுன் ஆயிடும், ஒர்க் ஆகுது. அப்படியே என்ன ஆயிடும்னா வந்து இந்த வெப்சைட் ஹாஸ் பின் டவுன் ஃபார் சம் டைம், அதனால இது கொஞ்சம் நாங்க ரிட்ரைவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. CA ஃபைனல் எக்ஸாம்ல, CA இன்டர் எக்ஸாம்ல ரிசல்ட் வரும்போது பாருங்களேன், ரிசல்ட் மட்டும் கரெக்டா 10 மணி டைம் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, டைம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா 10 மணிக்கு இந்தியாவில் இருக்க 1.5 லட்சம் பேர் ஒரே டைம் தான் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதுவே டைமே சொல்லலைன்னா காலையிலன்னு சொல்லிட்டு நைட் ரிலீஸ் பண்ணா, நைட்டுன்னு சொல்லிட்டு காலையில ரிலீஸ் பண்ணா எல்லாரும் உட்காந்து டயர்ட் ஆகி இப்போ வரும் அப்போ வரும் அப்போ வரும் இப்போ வரும்னு பார்த்துட்டு கரெக்டா வரும்போது எல்லாம் தூங்கிடுவாங்க. இல்ல வரும்போது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ என்ன ஆயிடும்னா அந்த பீக் எப்படி சொல்றது 10 o'clock அப்படின்னா எல்லாரும் 10 o'clock 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் அந்த டைம்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டை போடுவாங்க. ரிசல்ட் பாத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் யாரும் அந்த வெப்சைட் யூஸே பண்ண போறது. ஆனா அந்த 1 மினிட்டுக்காக ஸ்ட்ரெஸ் அவ்வளவு எடுத்துக்க முடியுமா அந்த வெப்சைட்? எடுத்துக்க முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்ணணும். அந்த வெப்சைட் ஒரு நிமிஷத்துக்கு 20,000 queries-க்கு தான் பதில் சொல்ல முடியும்னா, அப்ப அந்த 1 மினிட்டுக்கு 20,000 queries வர அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கணும். அது CA ரிசல்ட்னா ஓகே. இது பேங்க்குமா, ஒரு செகண்ட்ல இத்தனை பேர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ்னுடைய பலுவை தாங்குற அளவுக்கு உங்களோட சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணணும், பேங்கிங் சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். நிஜமாவே அது வந்து அந்த சாஃப்ட்வேரால அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியுதா இல்லையான்னு நீங்க செக் பண்றீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் மிஷன் கிரிட்டிக்கல். ஒரு நிமிஷத்துக்கு உங்களால ஒரு 1 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ண முடியுதா, அந்த ரொபஸ்னஸ் செக் பண்றது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். எனக்கு தெரிஞ்ச அந்த ரொபஸ்னஸ் ஆஃப் 1 செகண்ட் இது செக் பண்றது ரொம்ப முக்கியம் பேங்க்குக்கு. என்ன கேட்டா இதெல்லாம் நான் ஒரு 2 மார்க்ஸ்க்கு தனியாக கேட்பேன். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். மத்தெல்லாம் SA 315, SA 330, என்கேஜ்மெண்ட் ரிஸ்க், பர்வேசிவ் ரிஸ்க், இதெல்லாம் அரைச்ச மாவு தான் நமக்கு. நமக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசே கிடையாது. நமக்கு புதுசு என்னன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் தான் இங்க புதுசு. அதே மாதிரி பேசல் 3னா ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல பேங்க்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுங்க, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச குழு ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் பேசல்னு பேரு. பேசல் 1, பேசல் 2, பேசல் 3 நிறைய இருக்கு. பேசல் 3 லேட்டஸ்ட்.
அவங்க சில ஃப்ரேம் ஒர்க்ல சில கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க. இப்படி பண்ணாதான் பேங்கால ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, அந்த பேசல் 3யோட குழுமம் இருக்காங்க, அந்த கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் இவங்க இந்த பேங்க் பர்ட்டிகுலர் பேங்க் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை என்ன பண்ண போறீங்க, செக் பண்ண போறீங்க. ஓகேவா? பேசல் 3யோட குளோபல் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் மோர் ரெசிலியன்ட் பேங்க் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க மினிமம் இதையாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா சைன் போட்டுச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைன் போட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய எல்லா பேங்க்கும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த பேசல் 3யோடைய 2010 இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய மினிமம் இங்க இருக்கு பாருங்க, மினிமம் செட் ஆஃப் criteria for inclusion of instruments in the new definition of regulatory capital. அவங்க என்னென்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் பேசல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்கும் மினிமம் இதை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களால த்ரைவ் ஆக முடியும்ன்ற ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அதுதான். இதை தாண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் யூ கோயிங் டு place your reliance or review on other audit reports of other reports. And the auditor should take into account adverse comments if any on the advances appearing in the following அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நீங்க பார்க்கலாம், போன வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷனா இருந்துக்கலாம், இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன், கோல்டு லோன் இன்ஸ்பெக்ஷன், அதுல ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா that will help you a lot to know about what is happening and all that. அப்புறம் கன்கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. கன்கரண்ட் ஆடிட்னா என்னது, வருஷம் ஃபுல்லா ஆடிட் நடக்கும், மாசம் மாசம் ஒரு ரிப்போர்ட் வரும் அந்த மாதிரி. அப்புறம் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன், இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், மேனேஜரோட ஹேண்டிங் ஓவர் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்க் பிரான்ச்ல மேனேஜர் மாத்துறாங்கன்னா பழைய மேனேஜர் புது மேனேஜர் எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும், புது மேனேஜர் வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஸோ பேங்க்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உள்ளன. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம்ல, இது வரைக்கும் நம்ம முடிச்சது எல்லாமே மொக்கையோ மொக்க. இந்த மொக்கையை நம்ம ஏன் எடுத்திருக்கோம்னா, எனக்கு ஒரு டவுட், சப்போஸ் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் கேட்டா என்ன பண்றது, சப்போஸ் பேசல் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா பசங்க தடுமாறிடக்கூடாது. அதே மாதிரி வந்து நேஷனலைஸ்டு பேங்குக்கு கொடுக்க வேண்டிய இந்த 4 ரிப்போர்ட் என்ன, ஓகேவா? இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் இஃப் யூ ஆஸ்க் மீ மேம், ஏ பி சி அப்படின்னு 3 கேட்டகரியில கொஸ்டின் பிரிச்சாங்கன்னா இப்ப நம்ம முடிச்சிருக்கோமே இந்த 20 பேஜ், இதுல சி கேட்டகரியில தான் வரும். சி அதாவது ரொம்ப லீஸ்ட் வாய்ப்பு தான் இருக்கு இதுல இருந்து கொஸ்டின் வருது. பட் எல்எஃப்ஐஆர் பத்தி அவங்க கேட்பாங்க, வாட் இஸ் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட், அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரலாவே வந்து ஒரு பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம்னா எஸ்ஐ 500 படி நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதை தவிர அடிஷனல் ரிப்போர்ட் என்னென்ன கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதுல ஒரு 5-6 ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா we only have advances. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துட்டு பார்க்கலாமா? இஸ் இட் ஓகே? இல்ல நம்ம இப்ப பார்க்கறதுனால பார்க்கலாம், ஒண்ணுமே இதுவே இல்லை. I'll tell you what are all the different types of advances, என்ன இது அதெல்லாம் பேசுவாங்க. ஆர் do you want a break? பிரேக் போயிட்டு வந்துட்டு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா பிரேக் முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல நம்ம இதை பார்த்து முடிச்சிருவோம், லைன் வரைக்கும் பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா வில் கோ டு, இதுதான் இருக்கிறதுலயே ஏ கிளாஸ்னா இதான். இதுல என்ன கண்டிப்பா கொஸ்டின் வரும், ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் இன்கம் ரெகக்னிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் வந்து அவங்க ரீபே பண்ணணும், ரீபே பண்ண வேண்டிய டேட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீபே பண்ண வேண்டிய டேட்ல இருந்து எத்தனை நாள் ஓவர் டியூவா இருக்கும், ஓவர் டியூ ஃபார் மோர் தேன் 30 days, 60 days, 90 days, அது எப்படி நீங்க கிளாஸிஃபை பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. அந்த கிளாசிபிகேஷன் இருக்குல்லப்பா, இது இந்த ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து அவங்க எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட், அவுட் ஆஃப் ஆர்டர்னா என்ன, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வி ரியலி ஹாவ் டு ஸ்டடி வெல். இதுல இருந்து தான் மேஜர் கொஸ்டின்ஸே வரும். ஓகேவா? Would you like to go for lunch break and come back or what? What can we do? அதே மாதிரி டிராயிங் பவர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஏ கிளாஸ். டிராயிங் பவர் கம்ப்யூட்டேஷன். ஆனா ஆக்சுவலி உங்களுக்கு டிராயிங் பவர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சண்டே டெட்டார்ஸை அடமானம் வச்சு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் வாங்குறது, அதுக்கு பேர் தான் டிராயிங் பவர். வாட் இஸ் மை டிராயிங் பவர் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க சண்டரி டெட்டார்ஸையும் நம்மகிட்ட இருக்க க்ளோசிங் ஸ்டாக்ல எவ்வளவு இருக்கும், ஸ்டாக் எவ்வளவு இருக்கும், ஸ்டாக் 2 கோடிக்கு இருக்கும், டெட்டார்ஸ் 2 கோடிக்கு இருப்பாங்க, மொத்தம் 4 கோடி ரூபாய்க்கு நமக்கு வந்து இருக்கு, ஸ்டாக்கும் டெட்டாரும் இருக்காங்கன்னா அதை அடமான வச்சு அவங்களோட வேல்யூ அடமான வச்சு ஒரு பணத்தை வாங்குறது, தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிராயிங் பவர். இதுவும் ரொம்ப ஏ கிளாஸ் கேட்டகரி, இதுல இருந்து கண்டிப்பா வரும்.
இது ரெண்டுத்தை நம்ம முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு முடிச்சிருவோம், அவ்வளவுதான், ஃபுல்லா முடிச்சிருவோம். இந்த கம்ப்யூட்டேஷன் டிராயிங் பவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, அது இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ். எப்படி நீங்க வந்து கடனை கொடுத்துருக்கீங்க, கரெக்டா 5ஆம் தேதி அவங்க ரீபே பண்ணணும், பண்ணல, இந்த 5ஆம் தேதி பே பண்ணல, அடுத்த 5ஆம் தேதியும் பே பண்ணல, அப்ப இது மாதிரி 30 நாள் 60 நாள் 90 நாள் பே பண்ணலன்னா, 30 நாள் பே பண்ணலன்னா இந்த கேட்டகரி, 90 நாள் பே பண்ணலன்னா இந்த கேட்டகரி, இதுக்கு இந்த பேர் அதுக்கு அந்த பேருன்னு ஃபார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மாலிட்டியை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ல இது கண்டிப்பா இது பேஸ் பண்ணி ஒன்று, டிராயிங் பவர் பேஸ் பண்ணி ஒன்று ஒரு கொஸ்டின் வரும் பேங்க் ஆடிட்ல இருந்து. நம்ம படிச்ச அந்த ஃபர்ஸ்ட் இவ்வளோ படிச்சோம்ல, அது எல்லாமே சம மொக்க. பட் சப்போஸ் டிஃப்ரெண்டா ஏதாவது கேள்வி கேட்கறேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பத்தி, பேசல் பத்தியோ இல்ல எல்எஃப்ஏஆர் பத்தியோ இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, ஏன் நாம வந்து இந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், நம்ம 8 சாப்டர் படிக்கும்போது 8 சாப்டர் ஃபுல்லா படிச்சிடணும். அந்த 8 சாப்டர்லயே நம்ம 1008 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோம். அதனால தான் சொல்றது, when you have 8 chapters with you, 8 chapters உயிரை கொடுத்து படிச்சுட்டு போயிடும். எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் வந்தாலும் I'll be able to attendங்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடும். சரியா? We'll go for lunch break. Lunch break முடிச்சிட்டு வரலாம். It's 12:25. We'll meet by 1:25. You take 1 hour lunch break. நம்ம 1:30க்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் போதும். 1:30, 2:30, 3:30, 4:30 அதுல முடிச்சிடலாம் ஜாலியா. ஓகேவா? அதுக்குள்ள பவர் வந்துட்டான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பவர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்ப பவரே இல்லாம ஒரு 1 ஹவர் எடுத்திருக்கேன் நான். 1 ஹவர் இல்ல, ப்ராபப்ளி எவ்வளோ நான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 40 மினிட்ஸ் எடுத்துருப்போம் நம்ம. ஓகேவா? ஓகேமா, கோ ஃபார் த பிரேக் அண்ட் கம் பேக்.